ஐவிஎஃப், இக்ஸி இதெல்லாம் என்ன? ஸோ ஐவிஎஃப் அப்படின்னா எக் ஸ்பெர்ம் ரெண்டையும் எடுத்து ஒரு 50,000 ஸ்பெர்ம்ஸ் எடுத்து இந்த எக்கோடைய இன்குபேட் பண்ணி எக் வந்து இட் பி ஃபர்டிலைஸ் பை ஸ்பெர்ம். ஸ்பெர்ம் வந்து அது உள்ள போய் பெனிட்ரேட் பண்ணி எக்கு ஃபர்டிலைஸ் பண்ணி பேபி ஃபார்ம் பண்ணி அதை யூஸ் பண்ணுறது. பட் நிறைய பேருக்கு வந்து ஃபர்டிலைசேஷன் ஃபெயிலியர் அப்படின்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பேபி ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ பேஷண்ட்டுக்கு இது வந்து டிசப்பாயின்ட்மெண்ட். ஸோ இக்ஸி அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து 400 டைம்ஸ் பெருசாக பார்த்து செலக்ட் பண்ணி அதை எக்கில் இன்ஜெக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகிற பேபியை எடுத்து இன்குபேட்டரில் வச்சு அது வளர்ந்தப்புறம் அதை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 1 மந்த் பிரேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ்வலாக உள்ளே வைப்போம். சில பேர் வந்து அதே சைக்கிளையும் வைப்பாங்க. அது பேர் ஃப்ரெஷ் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது பேர் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த இக்ஸி அப்படின்னா என்ன? இக்ஸின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி அதில் டாப் கிளாஸ் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி எக்ல இன்ஜெக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகிற பேபியை வைக்கிற இன்குபேட்டர் பேர் ஓப்பன் சிஸ்டம். டெய்லி பேபி வெளியில் எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வளர்ச்சி செக் பண்ணி திருப்பி இன்குபேட்டர் உள்ள வைக்கிறது. இதோடைய சக்ஸஸ் ரேட் வந்து அரௌண்ட் 65%. ஹையஸ்ட் டெக்னாலஜி என்னன்னா ஸ்பெர்ம் 7000 டைம் பெருசாக பார்த்து டாப் கிளாஸ் ஸ்பெர்ம் செலக்ட் பண்ணி அதை எக்ல இன்ஜெக்ட் பண்ணி ஃபார்ம் ஆகிற பேபி வைக்கிற இன்குபேட்டர் பேர் எம்ப்ரியோஸ்கோப். அதுதான் ஹையஸ்ட் இன்குபேட்டர். ஹியூமன் பாடி மாதிரியே அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ப்ரியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். அதுலேயே கேமரா இருக்கு. ஸோ பேபி வெளியில எடுத்து மைக்ரோஸ்கோப்ல செக் பண்ணி பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக் ரெக்கார்டிங் will go on. எவ்ரி 10 minutes ஒவ்வொரு எம்ப்ரியோ செப்பரேட்டாக ரெக்கார்டிங் நடக்கும்.